வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எம்பெருமான் முருகவேல் பதம் பணிந்து அவரை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கி யார் பெரியவங்க அப்படின்றதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்டார் பெரியார் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இட்டார் பெரியார், இடாதார் இழிகுலத்தோர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் பெருந்தகை திருக்குறளில் செயற்கரிய செய்தார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கிலாதார், இதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கடுத்து நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு கருத்து என்னன்னா, மூளை இருந்தானை முற்றத்தே விட்டவர் பெரியார். அது என்ன மூளை இருந்தான் அப்படின்னா, நமது உடலில் இருக்கிற 6 ஆதாரங்களில் மூலாதாரத்தில் இருக்கிற அக்னியை தகுந்த குருவின் துணையோடு பயிற்சி செய்து படிப்படியாக மேலெழுப்பி முற்றத்தை விட்டு அந்த வெட்ட வெளியில் இறைவனை கண்டவர், தம்மை கண்டவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னென்னா, மூளை இருந்தானை முற்றத்தே கொண்டவர் சால பெரியார் என்று உந்தி பெற, தவத்தில் சிறந்தார் என்று உந்தி பெற, இப்படி ஒரு கருத்து இருக்குது. இங்கே மூளை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, தேவையற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தேவையற்ற இடம் அப்படின்னா, அது தாயின் கருவறை, ஐம்பொறிகள், அந்த ஐம்பொறிகளால் ஏற்படும் அவத்தைகள், இதெல்லாம் மூளை, அதாவது தேவையற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மாவாகப்பட்டது இன்ப துன்பங்களில் கட்டுண்டு, பந்த பாசங்களில் கட்டுண்டு, பிறந்து இறந்து அவத்தைகளோடு உழன்று கொண்டிருக்கும். அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அவற்றுக்கு கடைத்தேற வழி காண்பித்து சிவகதி அளிப்பவர் குரு. அந்த குருவின் துணையோடு தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை அடைய முடியும். அப்படி அந்த ஆன்மாக்களுக்கு குருவாக சிவபெருமானே வருவார். எப்போது அப்படின்னு கேட்டால், அந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக மாறும் பொழுது, அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்த சிவபெருமானே குருவாக வருவார். அதாவது சத்குரு. சத்குருனா தனக்கு மேலே குரு கிடையாது. அந்த சத்குருவை ஒரு ஆன்மா அடைந்து விட்டதென்றால் அதற்கு மேலே குரு கிடையாது. சிவகதி தான் அந்த ஆன்மாவுக்கு. அப்படி ஆன்மாவுக்கு சிவகதி அளிப்பவராக சிவபெருமானே வருவார். பக்குவப்பட்ட ஆன்மா. அது என்ன பக்குவப்பட்ட ஆன்மா? குளத்தில் தாமரை மொட்டுக்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? சூரிய ஒளி பட்டவுடன் அந்த மொட்டுக்கள் மலர்கின்றன. எல்லா மொட்டுக்களும் மலர்ந்து விடுகின்றனவா? இல்லையே. அந்த மலர்வதற்கான பக்குவம் அடைந்த மொட்டுக்கள் மட்டுமே சூரிய ஒளி பட்டவுடன் மலராக மலர்கின்றது. இப்படி சூரிய ஒளி எல்லாத்துக்கும் பொதுதான். தாமரை மொட்டுக்களும் எல்லா மொட்டுக்களும் மலர்வதற்கு தான் மொட்டுக்களாக வந்திருக்கிறது. ஆனால் பக்குவம் அடைந்த மலர்கள் மட்டும்தானே மலர்கின்றது. மற்ற மலர்கள் மலர்வதற்கான பக்குவத்தை சூரிய ஒளியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றன. பக்குவம் அடைந்த மலர்கள் மலர்கின்றன. இதுபோல பக்குவமடைந்த ஆன்மாக்களை சிவபெருமான் சத்குருவாக வந்து கடை தேற்றுகின்றார். மற்ற ஆன்மாக்களுக்கு அந்த பக்குவத்தை அளிக்கின்றார். இப்படி சத்குருவாக வரும் சிவபெருமான் பெரியவரா? ஆமாம் தானே. தனக்கு மேலே ஒருவர் இல்லாதவர் அவர் தானே. ஆனால்
சிவபெருமானை சத்குருவாக கொண்ட ஆன்மாக்கள் அவங்களும் பெரியவங்க இல்லையா? இதை தான் மூளை இருந்தானை முற்றத்தே கொண்டவர் சால பெரியோரென்று உந்தி பர தவத்தில் சிறந்தாரென்று உந்தி பர அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறதுனா, நமது சைவ சித்தாந்தம் கொண்டிருக்கிற நூல்களில் திருவுந்தியார் அப்படின்ற நூலும் ஒன்று உண்டு. அந்த திருவுந்தியாரில் உய்யவந்த தேவ நாயனார் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்கிறார். இந்த தகவலோடு நன்றி, வணக்கம்.